வெல்கம் டு சினி கார்னர். எஸ், அடலசன்ஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கோம். அடுத்த செகண்ட் எபிசோடை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், அந்த பையனை அவங்க அப்பா லாஸ்ட்டாக ஹக் பண்ணியிருப்பார். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போலீஸ், அதாவது வந்து அந்த ரெண்டு போலீஸ் இருக்காங்களா, லேடி போலீஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணார் இல்லையா அந்த போலீஸ், இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்களா, ஜாமி அண்ட் கேட்டி ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கூலுக்கு போய் விசாரிப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு போட உடனே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, போலீஸோட பையன் வந்து ஆடம் ஃபர்ஸ்டே கால் பண்ணியிருப்பானே, அந்த பையனும் அதே ஸ்கூலில் தான் படிச்சிருப்பான். இவங்க போயிட்டு இருக்கும்போது அங்கே இன்னொன்று நடக்கும். அந்த போலீஸோட பையன் வந்து ஒரு பையன் கூட சண்டை போட்டுட்டு இருப்பான். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே வந்து வெள்ளை இன மக்கள் கருப்பின மக்கள் அப்படின்ற ஒரு சண்டை போயிட்டு இருக்கும். அந்த பையன் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போலீஸும் அந்த லேடி போலீஸும் வந்து உள்ளே போயிட்டு இருப்பாங்க. உள்ளே போனோடனே பிரின்சிபல் கிட்ட பார்த்துட்டு நேராக வந்து கேட்டியோட கிளாஸ் ரூம் போவாங்க. கேட்டியோட கிளாஸ் ரூம் போனோடனே கேட்டியோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பா, அவள் பேர் வந்து ஜேடி. ஸோ அவகிட்ட போய் கேட்டியை பற்றி விசாரிப்பாங்க. கேட்டி எப்படி அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்பவே எமோஷன் ஆகி அழுவா. நீங்கள் வந்து கேட்டி கொலை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜாமி தானே, அதை பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கலையே, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லும்போது ஒன்றும் இல்லை, கேட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை கேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமி தான் கொலை பண்ணா, நீங்கள் வந்து அவனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்பவே எமோஷனல் ஆகி அழுவா. அங்கேருந்து வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெண்டு போலீஸுமே ஜாமியோட கிளாஸ் ரூம் போவாங்க. ஜாமியோட கிளாஸ் ரூம் நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே கத்திட்டு அவங்க பிளேஸில் இருந்துட்டு அங்கே போன உடனே ஒரே ட்ரக்ஸ் ஸ்மெல்லாக வரும். இவங்க யோசிப்பாங்க, இந்த ஸ்கூலே என்ன ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது, என்னவோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவரை நேராக போய் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டு எல்லாம் சைலண்ட்டாக இருங்க, நான் வந்து ஜாமியை பற்றி கேட்க போகிறேன் அப்படின்னோடனே, இங்கே ஒரு கொலை நடந்துச்சு தெரியுமா, உங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, கேட்டி தெரியுமானோடனே, ஆமாம் கேட்டி தான் இறந்தாங்க, அந்த கேட்டியை கொலை பண்ணது ஜாமி தானே அப்படின்னு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நெக்கலாக பேசி சிரிச்சாங்க. அந்த போலீஸ் அதெல்லாம் கண்டுக்காம அங்கே இருக்க அவங்க பிரின்சிபலை கூப்பிட்டு, என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, அப்புறம் வந்து அந்த சாரை நிற்க வச்சு, இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த கேட்டியோட கொலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்கிட்டலாம் சொல்ல வேணாம், உங்களோட சார் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் வந்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாருன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சிரிப்பாங்க. அந்த கிளாஸ் ரூமை விட்டு அவர் வெளியே போயிடுவார். வெளியே போனோடனே அந்த பிரின்சிபல் வந்து அங்கே சிசிடிவி கேமராலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க போய் அந்த ரூம் காட்டுவாங்க. அந்த ரூமும் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூமில் இல்லாமல் அவங்கவுங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவியை போய் செக் பண்ண போவாங்க. அப்போ போனால் உடனே வந்து ஃபயர் ஆரன் அடிக்கும். என்ன ஃபயர் ஆரன் அடிக்குது அப்படின்னா அந்த பிரின்சிபல் சொல்லுவாங்க, இப்படி தான் அடிக்கடி வந்து இங்கே ஃபயர் ஆரன் அடிக்குது, ஏதாவது ஒரு ஃபயர் நடந்துடுது அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கேருந்து அலோன்ஸ் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாலிபால் கிரவுண்டுக்கு போயிடுங்க அப்படின்னோடனே அந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து வாலிபால் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. ஃபயர் ஆனதோடனே இந்த ரெண்டு போலீஸ் அந்த பிரின்சிபல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமியோட ரெண்டு ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அந்த ராயன் அண்ட் டாமி, அவங்க வந்து அந்த கிரவுண்டில் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டியோட ஃப்ரெண்ட் அந்த ஜேடி, அந்த பொண்ணு சொன்னல, அந்த பொண்ணு வந்து ராயனை பிடிச்சி அடிக்கும், செமையாக போட்டு அடிச்சுட்டு இருக்கும். நீ தானே என் ஃப்ரெண்டை, நீங்கள் தானே சேர்ந்து கொலை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனை அடிச்சதால அவனுக்கு வந்து பிளட்லாம் வந்துடும். இந்த போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த ஸ்கூலில் இருக்க கிளினிக்கு வந்து அந்த ராயனை மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. சரி இவன்கிட்டயும் போய் நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து அந்த ராயன் கிட்ட போய் அந்த இடத்துல போய் ஜாலியாக பேசுவார். உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், என்ன சாப்பிட்ட, அந்த மாதிரிலாம் ஜாலியாக பேசிட்டு டக்குன்னு வந்து ஜாமியை பற்றி சொல்லு அப்படின்னோன்னா அவன் சைலண்ட் ஆகிடுவான். சரி உனக்கு அந்த கத்தியை பற்றி தெரியுமா, ஜாமி வந்து கேட்டியை குத்துன கத்தியை பற்றி தெரியுமா, ஏன்னா நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்கும்போது, என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிடுவான். சரி ஓகே ஃபைனன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுவார். வெளியே வரும்போது இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அதை வந்து இவங்க பையன் ஆடமும் வந்து அந்த ஸ்கூலில் தானே படிக்கிறான். அவன் வந்து கவனிச்சுட்டு, டேடி நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், பட் வந்து எனக்கு இந்த ஜாமியும் கேட்டியை பற்றியும் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, பட் நீங்கள் ஒன்று வாட்ச் பண்ணீங்களா, நீங்கள் வந்து ஜாமியோட அக்கௌண்ட்டில் கேட்டி வந்து கமெண்ட் பண்ணியிருப்பான்னு சொன்னீங்க, அந்த கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்களா, 18 and 25 அப்படின்னு சொன்னால் 18 and 25னா என்ன ஆடம்னு அவங்க அப்பா வந்து அந்த போலீஸ் வந்து அவங்க பையன்கிட்ட ஆடம் கிட்ட கேட்பாரு. அந்த ஆடம் வந்து என்ன சொல்லுவானா, 1825னா உங்களுக்குலாம் சொன்னால் புரியாது டேடி, இது வந்து ஜென்சி டேர்ம், அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் உதவாதவ அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேட்டி வந்து ஜாமியை வந்து கமெண்ட் பண்ணியிருக்கா, 1825னா ஜென்சி கோடில் நீ ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு அர்த்தம்ன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கா.
ஸோ அப்போ கேட்டியும் தப்பு பண்ணியிருக்காதான்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹார்ட் கலருக்குமே ஒரு மீனிங் இருக்குது ஜென்சி டைமில். இப்போ வந்து ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். பர்பிள்னா அப்படி, பிளாக்னா வந்து நான் உன்னை ரொம்ப வெறுக்கிறேன்னு அர்த்தம். கேட்டி வந்து ரொம்ப வெறுத்து வந்து கமெண்ட் பண்ணியிருப்பா ஜாமியோட இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ அப்போ கேட்டி மேலே இருந்தாலும் தப்பு இருக்கும், நீங்கள் எப்படி ஜாமியை மட்டும் தப்பு பண்ணா அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவங்க பையன் அப்படி சொன்னோன்னே யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. என்ன இவன் எப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரம் அந்த லேடி போலீஸ் கூட இருப்பாங்களே அசிஸ்டன்ட், அவங்க கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்கூலுக்குள்ளே வரப்போ இந்த ஸ்கூலே சரியில்லை, ஒரே ட்ரக்ஸ் ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்ட்ரியாக ஃபீல் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து சாரோட பேச்சை கேட்க மாட்டாங்க, அவங்க இஷ்டமாக இருக்காங்க, இங்கே ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்டையும் சொல்லுவாங்க. ஆடம் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அப்போ கேட்டியை பற்றி நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு வந்து சரி ஃபஸ்ட் நம்ம ராயன் கிட்ட கேட்டோம் இல்லையா, ராயன் வந்து இப்படி பதில் சொல்லிட்டான், நம்ம வந்து ஜாமியோட கிளாஸ் ரூம்க்கே போகலாம், என்ன நடக்குது பார்க்க போனால் அங்கே வந்து ராயன் வந்து ஃபஸ்ட்டே இவர் கேட்டுட்டாரு, அந்த ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணும்போது கேட்டார், இருந்தாலும் இந்த போலீஸை பார்த்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி குடுன்னு ஓடி போயிடுவான். அவர் துரத்தி பிடிச்சி ஒரு சந்தில் வந்து அவனை பிடிச்சி நிற்க வச்சிருவார். நீ எதுக்கு என்னை பார்த்த உடனே பயந்து ஓடின அப்படின்னு கேட்கணும்னு அந்த பையன் ரொம்ப பயப்படுவான். உனக்கு ஏதோ தெரியுது, ஸோ நீ சொன்னீன்னா நான் உன்னை விட்டுருவேன், இல்லைனா நான் வந்து உன்னையும் பிடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்லிடுவான், அந்த கத்தியை பற்றி சொல்லு அப்படின்னோடனே, அந்த கத்தி வந்து நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு ஒன்லைனில் முடிச்சிடுவான். அந்த கத்தி நான் தான் கொடுத்தேன் அப்படின்னோடனே, அப்போ அந்த கத்தி எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த கத்தியை நான் தான் கொடுத்தேன், ஆனால் அந்த கத்தியை வந்து நான் குத்த சொல்லி கொடுக்கல, அதனால அந்த கத்தி இப்போ எங்கே இருக்குன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ உடனே போலீஸ் என்ன பண்ணுவார், இவனையும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லி இவனையும் கூட்டிகிட்டு போயிடுங்க கஸ்டடிக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்க அப்பா அம்மாவே வர சொல்லுங்க, நமக்கு வந்து செகண்ட் எவிடன்ஸோ கிடச்சிச்சு, அந்த கத்தியை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த ராயன் பையனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அனுப்பிடுவாங்க. அனுப்பின உடனே இவர் யோசிப்பார், இந்த போலீஸோட பையன் ஆடமும் இதே ஸ்கூலில் தானே படிக்கிறான், இப்படி ஒரு மிஸ்ட்ரியான ஸ்கூலில் நம்ம பையன் படிக்கிறானா அப்படின்னு அந்த போலீஸ் வந்து யோசிப்பார். யோசிச்சுக்கிட்டே ஐயோ நம்ம பையன் கிட்ட நம்ம டைமே ஸ்பெண்ட் பண்ணதில்லை, நம்ம பையனும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் என்ன பண்ணுறானோ என்ன நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சரி ஓகே ஃபைன், நம்ம பையன் இப்போ என்ன பண்ணுறான்னு கால் பண்ணி கேட்கலாம், அவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை பற்றி யோசிப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், இங்கே ஒரு மர்டர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க பையனுக்கு கால் பண்ணோன்னே அவங்க பையன் வந்து நான் இங்கே தான் டேடி இருக்கேன் அப்படின்னோடனே சரி காரில் வா நம்ம வெளியே போகலான்னு ஹேடமை கூட்டிட்டு உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப பாசமழையே பொழிகிறாரு. அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல, என்னோட அப்பா சடனாக வந்து நம்ம கிட்ட வந்து பாசமாக பேசுகிறாரு, நம்ம அப்பா வந்து எப்பவுமே ஒர்க்னு இருப்பாரு, ஒரு போலீஸாக இருந்துட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு அந்த பையனை சொல்லிட்டு இருப்பான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டியோட ஃப்ரெண்டு ஜேடி இருக்கால, அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி சோகமாக அழுதுகிட்டே ஒரு வாக் பண்ணி போயிட்டு இருக்கா. அதையும் வந்து இந்த போலீஸ் வந்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கேமரா வந்து ஒரு சைடு போகுது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேட்டியை வந்து ஜாமி கொலை பண்ணான்னு ஒரு பார்க்கிங் காட்டுவாங்க இல்லையா, அந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாமியோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருப்பாரு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா செகண்ட் எபிசோட் முடியுது. அடுத்தடுத்த எபிசோடில் யார் தான் அந்த கொலையை பண்ணால், எங்கே அந்த கத்தி இருக்குது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சிரி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோடை பாருங்கள். டாடா பாய் பாய்.